வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம நெய் செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தயிர்லலாம் மேலே ஆடை இருக்கும் இல்லையா, அந்த ஆடை தயிரோட ஆடை, அதே மாதிரி பால் காய வச்சுன்னு மேலே ஆடை கட்டியிருக்கும் இல்லையா, அந்த ஆடை, அது ரெண்டாக எடுத்து நம்ம ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தயிர் பால் ரெண்டையுமே சேர்த்து வைக்கணும், இல்லாட்டி கெட்டுரும். வெறும் பால் ஆடை மட்டும் எடுத்து வச்சோன்னா பேட் ஸ்மெல் வந்துடும். இதை என்ன பண்ணலாம்னா, அந்த ஆடையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் வச்சு ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அது கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் மூலம் தான் நம்ம ரிவர்ஸ்லேயே தான் விடணும். அப்படி விட்டுட்டு வரும்போது அது மாதிரி கெட்டியாக வந்துடுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்துடும். அப்போ தான் நெய் நமக்கு வந்து நல்லா கலராக வரும். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் இது பண்ணி எடுக்கும்போது அதில் ஏதாவது ஆடை ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்க எல்லாமே வந்து விலகி வந்துடுங்க. வாட்டரெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லாட்டி அடியில் வந்து பிடிச்சிக்கும். இப்போ மோர் இருக்குங்களே, இந்த மோர் வந்து நம்ம நீர்மோராகவும் குடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த டைம் நீர்மோர் செய்யலை. நாய்க்கு கொஞ்சம் உரம், இயற்கை உரம் தயாரிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் ஊற்றலான்ட்டு எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக வந்து என்ன பண்ணால் நெய் அப்பப்போ கரண்டி போட்டு கலரிகிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி அடியில் வந்து பிடிச்சிரும். கருப்பு கலர் அப்படியே ஃபுல்லாக அப்படி கீழே நின்றும். நம்மளால் குண்டாவை கழுவ முடியாது. தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் ஒரு சிலது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க. இதெல்லாம் தான் வந்து நமக்கு அடியில் பிடிச்சி நின்றுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நுரை அடங்கிருச்சு பாருங்கள். நுரை வந்து சுத்தமாக அடங்கிடணுங்க. நல்லா நுரை முக்கால்வாசி அடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் or 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் மட்டும் தனியாக வருது பாருங்கள். இதுதான் அடியில் பிடிச்சி நிற்கிறது. ஓகே, இப்போ ஃபுல்லாக நுரை அடங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, சிம்மில் வச்சுட்டு கருகாப்பில், முருங்கை தனியும் போடலாம், கருகாப்பிலும் போடலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெய் நல்லா ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக போடுறது தான். நான் கருகாப்பில் 2 இது போடுறேன். போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும், சூடு அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருகாப்பில் இருக்குது இல்லைங்களா, நெய்யில் பொரிஞ்சது, டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதை எடுத்து இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெய் பாருங்கள் இவ்வளோ அழகாக கலராக இருக்குன்னு. கீழே அந்த ஒயிட் கலர் இருக்கிறத நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணுறோம். தட்டத்தில் வச்சுருக்கேன். கீழே நெய் சிந்துச்சுனாலும் தட்டத்தில் செஞ்சுக்கிட்டு தான் வச்சுருக்கேங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நெய் எவ்வளோ அழகாக இருக்குது கலராக. ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாங்க. எனக்கெல்லாம் ஒரு 20-30 டேஸ் 1 மந்த்துக்கே கெடுறதெல்லாம் இல்லை. அதுக்கு மேலே இருக்காது, தீந்துடும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் தனியாக நிற்கிது பாருங்கள். இதை கீழே போட்டுடலாங்க.